ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான இன்ஸ்டண்ட்டான ஜிஞ்சர் டீ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். பால் காய்ச்சிடலாம். ஸோ பாலை நான் பால் குக்கரில் வச்சுட்டு காய்க்க போகிறேன். அதுக்குள்ளே பேரலாக நம்ம டீயை டிகாஷன் கலந்துடலாம். ஸோ ஃபஸ்ட் நான் 3 பேருக்கு அளவு மட்டும் சொல்கிறேன். அந்த சின்ன கிளாஸில் 2 கிளாஸ் ஊற்றிருக்கேன். 1 கிளாஸ் நமக்கு பால் வரும். இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை நல்லா தோல் சீவிட்டு நம்ம கழுவி அதை ஒரு சதைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி வரும். அதையும் நம்ம தண்ணியில் கலந்துடணும். இப்போ டீ தூள் கலந்துக்கலாம். நீங்கள் என்ன டீ தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். நான் எங்கள் வீட்டில் 3 ரோஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் இது. ஸோ ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கும் ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. ஸோ இப்போ நல்ல அந்த டீ டிகாஷன் அண்ட் அந்த ஜிஞ்சர் ரெண்டுமே நல்லா இறங்கும். அது இறங்குற வரைக்கும் நம்ம அதை நல்லா பாயில் பண்ண விட்டுருவோம். ஃப்ளேவருக்கு நான் ஏலக்காய் தூள் சேர்ப்பேன். அது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம், அப்படியே கூட விட்டாலும் நல்லா டேஸ்ட் இருக்கும். ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதை சேர்த்துட்டேன். இப்போ நல்லா பாயில் ஆகி வருது பாருங்கள். இப்போ பாருங்கள், குக்கர் விசில் விட்டுடுச்சு. பால் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். டீயும் பாருங்கள் நல்லா அந்த டிகாஷன்லாம் அங்கங்கே சுற்றி வந்துடுச்சு. இனிமேல் நம்ம பால் சேர்த்துடணும். பால் சேர்த்த உடனே இப்போ பாருங்கள், பால் 1 கிளாஸு, இது 2 கிளாஸுன்னு சேர்த்து நமக்கு 3 கிளாஸ் அழகாக வந்துடும். இப்போ எல்லாமே ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா கொதித்து அது அப்படியே பொங்கி வரும். நல்லா அழகாக கொதித்து நுரைச்சி வருது பாருங்கள். இந்த நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிடக்கூடாது, சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் அது கொஞ்சம் நேரம் சிம்மில் இருக்கணும். லைட்டாக அதை சுற்றி கலக்கி விட்டுருங்க. அந்த டெகாஷன்லாம் அங்கேயே சுற்றி இருக்கும். ஸோ அதை கலக்கி விட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷம் வச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 2லேருந்து 3 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வடிகட்ட போகிறோம். ஸோ இதை வடிகட்டிடுங்க. உங்களுக்கு எல்லாமே வடிகட்டியில் வந்துடும். அவ்வளோதான். ஒரு நான் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு டீ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே எடுத்த உடனே ஃபஸ்ட்டு மூடி விட்டுருங்க. ஏன் அப்படின்னா அந்த சீக்கிரமாக அந்த சூடு போயிடுச்சுன்னா கம்மியாயிடுச்சுன்னா ரொம்ப நல்லாவே இருக்காது. அதனால தான் மூடி வச்சுட்டேன். நான் இங்கே நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் முக்கால்வாசி அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் நாட்டு சர்க்கரை. ஏன்னா அது கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ன்றனால கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அந்த சர்க்கரையை நல்லா கரைச்சி விடுறோம். நல்லா ஆற்றுனீங்கன்னா கரைஞ்சிரும். கரையிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஆற்றணும். இப்போ பாருங்கள், நல்லா ஒன்றுமே படியில் பாருங்கள், எல்லாம் கரைஞ்சிருச்சு. ஸோ இதுதான் முடிஞ்சு போச்சு ஸ்டேஜு. இப்போ நீங்கள் நல்லா நுரையாக வர வச்சு கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது கூட ஏதாவது நீங்கள் ஸ்நாக்ஸ் வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். சூப்பரான சுவையான டீ, இன்ஸ்டன்ட் டீ ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்